தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். மீண்டும் சீமானோடு கைகோர்க்கும் முன்னாள் நண்பர்கள். இந்த தகவல் குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சீமான் ஆரம்ப காலத்துல ஒரு இயக்குனராக இருந்தாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதன் காரணமாகவே திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இப்போ வரைக்கும் நண்பர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சத்யராஜ் போகக்கூடிய எல்லா மேடைகளிலுமே சீமான் அவர்களை குறித்து பேசுறதும், சத்யராஜ்னு மட்டும் இல்லாம இன்னும் பல நடிகர்கள், இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை பெருமையாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 2025ல மட்டும் சீமான் அவர்கள் கலந்து கொண்ட பல நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் சீமானுடைய நண்பராக இருந்த இயக்குனர்கள் சீமான் அவர்கள் அழைத்த ஒரு காரணத்தினாலேயே அவர் சிறப்பு விருந்தினராக கலந்துட்டு இருந்தாரு. கடந்த 2025ல சீமான் அவர்கள் அட்டன் பண்ணிய ஒரு நிகழ்ச்சிகள் அப்படின்றது இப்போ வரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதிகளுமே அட்டன் பண்ணாத அளவுக்கு சீமான் அவர்கள் அந்த விழாக்களில் கலந்துட்டு இருக்காரு. சீமான் தான் இயக்குனராகவே இல்லையே, எதனால திரைப்பிரபலங்கள் இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய பல நடிகர்களும் இயக்குனர்களும் தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவங்க அப்படின்னும், தற்போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகரான விஜய் சேதுபதி வரைக்குமே தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவங்க தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதன் காரணமாகவே சீமான் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திரைப்பிரபலங்கள். இந்த வகையில் இன்றைய தினம் சீமான் அவர்களுடைய வீட்டிற்கே பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ், லிங்குசாமி, பேரரசு மற்றும் முன்னாள் இயக்குனர் சங்க தலைவரான ஆர்.கே. செல்வமணி பார்த்தீங்கன்னா சீமான் அவருடைய வீட்டிற்கு வந்து சீமானுடைய 2வது மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு அதற்கு பிறகு நிறைய அரசியல் சம்பந்தமான விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் 26 தேர்தலுக்கு சீமான் அவர்கள் தயாராக வேண்டும் அப்படின்னு ஊக்குவிக்கும் வகையிலையும் ஏ.ஆர். முருகதாஸும் லிங்குசாமியும் பேசியிருக்காங்க அப்படின்னும், தமிழ் தேசியத்தை எப்படியாவது தமிழ்நாட்டில் நிலைநாட்டிடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், மேலும் திரைப்பிரபலங்கள் இந்த மாதிரி சீமானுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படின்றது 26 தேர்தலில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.